ஒரு முறை திருச்சியில் ஒரு உபவாச ஜெபம் ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தோம். ஜெபம் துவங்கிருச்சு. ஜெபம் துவங்கி சில மணி நேரத்தில் அந்த சகோதரனுடைய தாயார் எழும்பி நின்று ஒரு வார்த்தை சொன்னார். பாஸ்டர், இது வரைக்கும் 13 ஊழியர்கள் இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாரும் சொன்னது ஒப்பு கொடுத்துருங்க, இனி முடியாது என்று சொல்லி. நீங்கள் 14வது ஊழியக்காரர் என்று சொல்லியிருந்தாங்க. அப்போது அவர்களுடைய ஆவியில் எந்த அளவுக்கு பலவீனம் அடைஞ்சிருக்காங்கன்றது என்னால் உணர முடிஞ்சிச்சு. உடனடியாக அவங்கக்கிட்ட சொன்னேன், 13 ஊழியர்கள் அல்லம்மா, 13,000 ஊழியர்கள் வந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் தான் நடக்கும்னு. ஏன்னா அந்த சகோதரன் கிட்னி ஃபெயிலியரால் அவருடைய காலை இழந்து போயிட்டார், நடக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, 3 மாதத்தில் நீ கிட்னி உனக்கு கிடைக்கும், திரும்ப தருவார் என்று சொல்லி. அதை யாருமே நம்பலை. ஏன்னா மருத்துவர்கள் கைவிட்ட ஒரு சகோதரன், இனி எழும்பவே முடியாது என்று சொன்ன சகோதரன், நடக்கவே முடியாது என்று சொன்ன சகோதரன், எப்படி எந்த தைரியத்தில் தேவன் ஒரு ஊழியன் மூலியமாக அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு அங்கே இருந்தவர்களை யோசனை பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னா, எல்லாரும் மனுஷர்கள் ஒருவேளை முடிவு செஞ்சுருக்கலாம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு. எப்படி அவருடைய சூழ்நிலையை, நடக்க முடியாத சூழ்நிலையை, 2 காலும் செயலிழந்து போச்சு, வயிறு வீங்கி இருக்கு, ஒன்றுமே முடியாது என்ற சூழ்நிலையை பார்த்துவிட்டு எல்லா மனுஷனும் டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க இனி இவரால் வாழ முடியாதுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் வாழ முடியும்னு சொன்னார். அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி தெரியுங்களா? இந்த வார்த்தை எனக்கு அந்த இடத்துல விதைக்க தேவன் கிருபை செஞ்சு. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் சொல்லுது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார்னு சொல்லி. நம்மளுடைய அநேக வாழ்க்கையில் சில நேரத்தில் சூழ்நிலைகள் மனுஷனுக்கு சாதகமாக பேச வேண்டிய நிலை வரும். அந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஆவியானவரை வெளிப்படுத்துகிற குணம் இருக்கணும். அந்த இடத்துல நான் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? 3 மாதத்தில் இவர் எழும்பி நடப்பார், இவருக்கு கிட்னி திரும்ப கிடைக்கும்னு சொல்லி. ஆண்டவர் செய்தது என்ன தெரியுமா? அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். 3 மாதத்தில் அவருக்கு புது கிட்னியை கொடுத்தார், அவர் எழும்பி நடந்தார். ஆமென். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இந்த அற்புதத்தை செய்கிறவர் நம் தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தை கைவிடாதீங்க. சில நேரத்தில் பிசாசுக்கு நாம் பதிலடி கொடுக்கணும். பிசாசுக்கு பதிலடி கொடுக்கலன்னா பிசாசு நமக்கு பதிலடி கொடுத்துருவோம். பிசாசுக்கு இனி நம்முடைய வாழ்க்கையில் பதிலடி கொடுப்போமா? தேவன் நிர்ணயித்தான் நமக்கு வாழ்க்கையில் நடக்கும். மனுஷன் ஏமாத்திரம். God bless you.